ஒருநாள் பார்வதி தேவிக்கு குளிக்க வேண்டும் என்று தோன்றியது. அப்பொழுது யாரும் உள்ளே வரக்கூடாது என்று விரும்பினாள். அதற்காக தன் உடலில் இருந்த மஞ்சளிலிருந்து மஞ்சள் பொடி கலந்த பசை ஒரு சிறு சிறுவனை உருவாக்கினாள். அவனுக்கு உயிர் புகட்டி, நான் குளிக்கும்போது யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கட்டளையிட்டாள். அந்த சிறுவன்தான் விநாயகர். அதே நேரத்தில் சிவபெருமான் உள்ளே வர முயன்றார். ஆனால் விநாயகர் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்தான். இது சிவபெருமானுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. தனது திரிசூலத்தால் சிறுவனின் தலையை வெட்டினார். பார்வதி தேவி வெளியில் வந்து தன் மகன் கொல்லப்பட்டதை பார்த்து மிகுந்த துயரமடைந்தார். கோபத்துடன் உலகையே அழித்து விடுவேன் என்று கூறினார். உலகை காப்பாற்ற சிவபெருமான் விநாயகருக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடிவு செய்தார். அப்போது சிவபெருமான் தன் கண்களைத் திறந்து முதல் வடக்கு பக்கம் நோக்கி பார்த்தார். அங்கே கிடந்த யானையின் தலையை எடுத்து சிறுவனின் உடலில் பொருத்தி உயிர் புகட்டினார். அப்படித்தான் விநாயகர் யானை தலையுடைய தெய்வமானார். அதன் பிறகு முதல் வழிபாடு அவருக்கே வழங்கப்பட வேண்டும் என்று சிவபெருமான் ஆணையிட்டார்.